திருப்பாவை பாசுரம் 27. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உன் தன்னை பாடிப் பறைகொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினில் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பலகலனும் யாம் அணிவோம். ஆடை உடுப்போம். அதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேல்வோர் எம்பாவாய். இந்த திருப்பாசுரம் இன்றைக்கும் தமிழ் சமுதாயத்தில் தனிச்சிறப்பு வாய்ந்த பாசுரம். விரதத்திற்கு வேண்டிய சங்கு பறை பல்லாண்டு பாடுவோர் மங்கள விளக்கு கொடி மேல் விதானம் முதலியவற்றை கண்ணனிடம் இருந்து பெற்ற பெண்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர்கள் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனடியினை பரவி போற்றுகின்றார்கள். மகிழ்ச்சியில் திக்குமுக்காடுகின்ற அவர்கள் கூடாரே வெல்லும் சீர்கோவிந்தா என்கிறார்கள். பகைவர்களை வென்று அன்பர்களிடம் தோற்பவன் என்று குறிப்பு பொருளாக இது அமைகின்றது. ஏனெனில் தன் வில் அம்பினால் எவரையும் வெல்லும் திறன் வாய்ந்த கோவிந்தன் தன்னை வணங்கும் அடியவர்களின் அன்புக்கு ஆற்றாது அவர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டவன் ஆகிறான் என்பதுதான் இதனுடைய கருத்து. உன்னை புகழ்ந்து பாடி நாங்கள் பெறுகின்ற சன்மானம் இவை இவை என்று பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். சூடகம் கையில் அணியும் ஒரு வகை ஆபரணம், தோளில் அணியும் அணிகலன் தோல்வளை என்றும், காதில் அணியும் தோடு அணி அல்லது கரணப்பூ என்றும், காலில் அணிவது பாடலம் என்றும் கூறப்படுகின்றது. இவ்வாறான பல்வேறு அணிகலன்களையும் நாங்கள் உவகையுடன் பேணி அணிந்து கொள்வோம் என்கிறார்கள். திருவாய்ப்பாடி பெண்கள் முதலில் தங்களுக்கு வேண்டிய தங்க நகைகளை கேட்கிறார்கள். அதற்கு பின்னால் நல்லாடைகளை நயந்து கேட்கிறார்கள். ஆடை உடுத்தி அணிகலன்கள் அழகு பெற அணிந்து கொண்ட பின்னர் பாற்றோறு முழுவதுமாக மறையும்படி நெய்யூற்றி அந்த அக்கார அடிசிலை ஆக்கி எல்லோரும் கூடியிருந்து உண்ண வேண்டுமாம். அப்படி உண்ணும்போது அக்கார அடிசிலில் ஊற்றப்பட்ட நெய் முழங்கை வழியாக வழிய வேண்டுமாம். இவ்வாறு இந்த திருப்பாடல் சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவதை மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. திருவாய்ப்பாடி பெண்கள் பாவை நோன்பு மேற்கொள்ள நெய் உண்ணாமலும் பால் உண்ணாமலும் விரதம் இருந்தார்கள். இப்பொழுதோ பாலும் கருப்பட்டியும் நெய்யும் சேர்த்து சமைக்கப்பட்ட அக்கார அடிசலை ஆசை தீர உண்கிறார்கள். கூடி இருந்து குளிர்ந்து என்னும் தொடரால் தாம் பெற்ற பேறு பிறரும் பெற வேண்டும் என்ற உயர் நோக்கமும் எல்லோருமே இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனமும் ஒரு சேர அமைய இந்த பாசுரம் முடிகின்றது.